ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த 2026 எல்லாத்துக்கும் நல்லபடியாக அமையணும்னு இறைவனை நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த நியூ இயர் எப்படி எனக்கு ஸ்பெண்ட் ஆச்சு அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணியாச்சு. இந்த நியூ இயர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். ஏன்னா எங்கள் குட்டி தங்கத்தோட ஃபஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணுற ஃபஸ்ட் நியூ இயரு. இருந்தாலும் எங்கேயும் போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இருந்தாலும் என் குட்டி தங்கத்தை முகத்தை பார்த்துட்டு நியூ இயர் சூப்பராக செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டோம். இன்னும் தூக்கம் போட்டாலும் அந்த கேப்பில் நான் போய் ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுமே டீப் க்ளீன் பண்ணி கொண்டு வந்த பொருளை அப்படி இப்படியே அங்கங்கே எடுத்து வச்சது தான். அதுக்கப்புறம் எந்த வேலையுமே செய்யலை. எனக்கு கோல்டு அண்ட் ஃபீவராக இருந்துச்சு, அதனால எந்த வேலையுமே தொடல. இனிமேல் தான் அரேஞ்ச் பண்ணணும். கட்டப்பையில் கொண்டு வந்தது எல்லாமே அப்படி அப்படியே அங்கங்கே கிடைக்கிற இடத்துல சொல்லி வச்சாச்சு. இனிமேல் தான் எந்தெந்த பொருள் எது இதில் இருக்குன்னு பார்த்து கரெக்டாக எடுத்து வைக்கணும். இப்போ அந்த வேலையை முடிஞ்சாதான் வீடு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதில் மளிகை சாமான் தான் ஹோல்சேல் பண்ணாங்க, மற்ற பொருளெல்லாம் கரெக்டாக எடுத்து வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அமலே இந்த 4 நாள் சமையலில் தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணி அப்பப்போ சமைச்சிட்டு அப்படி இப்படியே ஓரமாக தள்ளி வச்சுட்டேன். இப்போ தான் அந்த கட் பண்ண கவர்ஸில் இருக்கிறது எல்லாத்தையுமே பாக்ஸில் மாற்றிட்டு ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் வேறு பாக்ஸில் போட்டு வைக்கணும். சடனாக 1 வீக் முன்னாடி தான் பிளான் பண்ணி சண்டே பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாச்சு. காலையில் 7 மணிக்கு நேரமாக போகிறதெல்லாம் பிளானு. இருந்தாலும் சரி அங்கேயே போய் சமைச்சிக்கலாமா, இங்கே வேண்டாம், காலையில் 7 மணிக்கு தான் போகிறோம், அங்கேயே போய் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தேவை கேட்கவே இல்லை. எல்லாத்துக்கும் சரியாக போகிற மாதிரி தக்காளி சோறும் சோயா கிரேவி வச்சு எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இங்கே வந்தோம். ஏன்னா என் பிள்ளைங்க நான் எவ்வளோ நாள் வச்சுருந்துட்டு போகும்போது பட்டினியாக அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நேரமாக எழுந்திரிச்சு காலையில் எப்படி போல் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு எல்லாத்துக்கும் சரியாக போகிற மாதிரி சாப்பாடு வச்சு கொடுத்துட்டாங்க. நாங்களும் சூப்பராக சாப்பிட்டுட்டு எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லாமல் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு டீ மட்டும் வச்சு குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் தான் உட்காந்துருக்கோம். வீட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் வந்ததுமே முதல் வேலையாக எல்லா பொருளையும் வெளியே எடுத்து வச்சுட்டு டீப் க்ளீன் பண்ணிட்டோம். நானும் தெய்வம் பார்த்தீங்கன்னா இருக்கிற பொருளெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு வீட்டை கூட்டுறது, மாப் போடுறது, அந்த ஸ்லாபெல்லாம் க்ளீன் பண்ணுறதுன்னு எல்லா வேலையும் பார்த்துட்டோம். டீப் க்ளீன் பண்ணி முடிக்கவே இந்த மொட்டைமா என்ன பண்ணாங்க, அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாத்தையுமே கழுவி நீட்டாக கொடுத்துட்டாங்க. வெயிலில் காய வச்சுட்டாங்க. ஏற்கனவே யூஸ் பண்ண பாத்திரம் அப்படியே மேலே எப்படி இன்னொரு தடவை கழுவிட்டு தானே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு நாங்கள் வீட்டை டீப் க்ளீன் பண்ணுறதுக்குள்ள மொட்டமா ஒரு சைடு அப்படியே பாத்திரத்தை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க 2 பேர் இல்லைன்னா வச்சுக்கோங்க, எனக்கு 1 வாரம் வேலை அப்படியே இருந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த ஒரே நாளில் கடகடன்னு கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே எடுக்கல, ஃபுல் டே வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தோம். அப்புறம் ஈவினிங் ஒரு 4 மணி போல் மொட்டமாக இருந்துட்டு நான் போகிறேன், வீட்டுக்கு போகிறேன், தேய்மா மட்டும் இருந்துட்டு காலையில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. இதுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சரி அவங்க 2 பேர் இருக்கிறாங்களே கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்வோம் அப்படின்னு சொல்லி நைட்டுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் தான் செஞ்சுருந்தேன். அவங்களும் சூப்பராக சாப்பிட்டு காலையிலும் நேரமாக எழுந்திரிச்சு செய்யுமா எனக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு வேலைக்கும் போயிட்டாங்க. குட்டி பையன் அங்கே இருந்தது இங்கே இருந்தது பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் காட்டல. அங்கே இருந்த மாதிரியே தான் இங்கேயும் இருக்கிறான். ஒரு குழந்தைங்க ஒரு வீடு செட் ஆகிடுச்சுன்னா அந்த வீட்டில் மட்டும்தான் நல்லா தூங்குவாங்க. வேறு இடம் மாத்திரம் தூக்கம் வராத ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் குட்டி பையன் எதுவுமே பண்ணல. அங்கே இருந்த மாதிரியே தான் இங்கேயும் இருந்துட்டு இருக்கிறான். டெலிவரிக்கு முன்னாடி போயிட்டு கிட்டத்தட்ட 4 மாதம் ஆயிடுச்சுல. வீட்டுக்கு வரும்போது வாங்கி வச்சிருந்த திங்ஸ் எல்லாம் ஒன்று விடாமல் எடுத்துகிட்டு போயிட்டேன். இருந்தாலும் 1-2 பொருள் மிஸ் ஆகிருந்துச்சு. அது எப்படியும் எக்ஸ்பைரி ஆகிருந்துருக்கும். அதனால் வந்து அந்த பொருளெல்லாம் கடாசிட்டு திரும்ப
ஏதோ புது வீட்டுக்கு கூட்டி போகிற மாதிரி திரும்ப எல்லா பொருளும் ஃபர்ஸ்ட்லேருந்து கடுகுலேருந்து அரிசி வரைக்கும் எல்லாமே எடுத்து தான் கொடுத்தாங்க தெய்வமா. தெய்வமா மொட்டை மட்டும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போகலன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு வாரத்துக்கு உட்காந்து நான் வீட்டை மட்டுமே க்ளீன் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஏன்னா அவ்வளோ வேலை இருந்துச்சு, அவ்வளோ டஸ்ட்டாக இருந்துச்சு. ஏதோ பரவாயில்ல, அந்த அன்னைக்கு கோல்டு வேற ஃபீவர் வேற அதையெல்லாம் பொருட்படுத்தாம நானே வேலையில ஃபுல் டே இறங்கி வெண்டு கண்டுச்சு வேலை அந்த அன்னைக்கு ஃபுல்லா. அவ்வளவுதான், எல்லாமே ரீஃபில் பண்ணியாச்சு. இதுல வந்து உடைக்காத பொருளெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற பொருளெல்லாம் இதுல எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து அந்த ஸ்லாப்ல எடுத்து வச்சா வேலை முடிஞ்சு. இன்னைக்கு கட்டப்பை தான் ரெடி பண்ணாங்க. இந்த கட்டப்பையில பாத்தீங்கன்னா அரப்பு குட்டி பையனுக்கு இந்த ஏரியா சைடு அரப்பு மரம் அவ்வளவா இல்லையா, ஆனா தெய்வமா வீட்டு சைடு பாத்தீங்கன்னா அரப்பு மரம் நிறைய இருக்குது. அதனால அரப்பு பறிச்சு, அரப்பும் கூடவே ஆவாரம்பூ தலையும் நல்லா பறிச்சு காய வச்சு வெயில காய வச்சு கொடுத்துருக்குறாங்க. சரி, எனக்கு கொஞ்சம் கோல்டா இருக்கு, இருமல் வந்துட்டே இருக்குதா, அதனால அரைக்க வேண்டாம்னு வச்சிருக்கேன். இது அரைச்சா ரொம்ப புகையா வருது, அதனால அரைக்காம வச்சிருக்கிறேன். தேமாவே சண்டே வந்து அரைச்சி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக இந்த அரப்பு நிஷாந்த் குட்டிக்குமா அது மாதிரிதான். ஒரு 4 வயசு வரைக்கும் ஷாம்பு யூஸ் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி அரப்பு ஆவாரம்பூ தலை மட்டும்தான் பறிச்சு வெயில காய வச்சு அரைச்சி வச்சுக்கிறது. முடிய அப்படியே ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஷாம்பு வச்சு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவனுக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். அப்படிதான் இருந்துச்சு. அதனால ஒரு 4 வயசு வரைக்கும் இந்த அரப்பையே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா குட்டி பையனோட திங்ஸு, கயிறு, காலுக்கு போடுற தண்டை, எல்லாமே கண்மை. இந்த ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம் தான் நான் சாப்பிட்ருக்கிறேன். ப்ரெஸ்ட் ஃபீடிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நெட்டில் சர்ச் பண்ணவே எல்லாத்தோட சஜஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்ஸ் தான் மட்டும்தான் இருக்குது. அதனால சரி வாங்கி ட்ரை பண்ணலாமே, இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 1/4 கிலோ மட்டும் வாங்கி ட்ரை பண்ணேன். டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. திரும்ப வாங்கிட்டேன். 6 கிலோ பார்த்தீங்கன்னா 150 ரூபா பக்கத்தில் வரும். ஆனால் இது மாதிரி காம்போ ஆஃபர் பெரிய பேக்காக வாங்கும்போது 250 ரூபா தான் வந்துச்சு. இது கூட இன்னொரு சின்ன பேக்கும் வந்துருச்சு. 2 சேர்ந்து 1.5 kg வந்துருச்சு. 250 ரூபாய்க்கும்போது அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால அதிகமாகவே வாங்கி பேக் பண்ணிக்கிட்டேன். இது என்னோட மெடிசன். கன்சீவாக இருக்கும்போதே மாத்திரை மருந்து சாப்பிட்டு நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் மாத்திரை வாங்கி வச்சு 3 months தொடர்ந்து சாப்பிட சொன்னாங்க. ஆனால் என்னால் சாப்பிடவே முடியுமாட்டேங்குது. மெடிசனை பார்த்தாவே ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால சாப்பிடாம அப்படியே இருக்கிறேன். ஆனால் இந்த மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்ற வரைக்கும் மாத்திரை மருந்து கன்சீவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி பழங்கள் நிறைய எடுத்துக்குவோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சு. திரும்ப டெலிவரிக்கு அப்புறம் ரத்தம் ப்ளீடிங் எல்லாம் அதிகமாக போயிருக்குல்ல, அதனால ரத்தம் கம்மியானதுமே திரும்ப வேலையை ஸ்டார்ட் பண்ணுது. ஹேர் ஃபால் ஆகுது. இந்த மெடிசன் எடுத்துமே ரொம்ப உடம்பெல்லாம் டயர்டான மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் இந்த டேப்லெட் 3 மாதத்துக்கு எடுத்துக்கவே சொன்னாங்க. நான் பார்த்தீங்கன்னா எடுக்கிற கஷ்டப்பட்டுட்டு அப்படியே வச்சுருக்கிறேன். இனிமேல் ஏதாச்சும் தொடர்ந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இது வந்து ஆலிவ் சீட்ஸு. இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட ஒரு ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கொழுச்சத்து கொஞ்சம் கம்மி பண்ணும். ஏன்னா பிளட்டில் இருக்கிற கொலஸ்ட்ராலை கொஞ்சம் கம்மி பண்ணும். அதுக்காக இந்த சியா சீட்ஸு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆலிவ் சீட்ஸ். வீட்டை பார்த்தீங்கன்னா களைச்சி போட்டு வீடே ஃபுல்லாக அலங்கோலமாக கிடக்குது. இது எல்லாத்தையுமே குட்டி பையன் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள எடுத்து வைக்கணும். எல்லாத்தையும் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து அரேஞ்ச் பண்ணணும். கடன்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு குட்டி பையன் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள வீட்டையும் கூட்டி விட்டுருக்கோம்.
அதே டேஸ்ட்டில் தான் இந்த குலோப் ஜாமுன் இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட் மாறவே மாறாது. அது பார்த்திங்கன்னா டைரெக்டாக மாவாக இருக்கும். நம்ம வாங்கி பாலை மட்டும் கலந்து ரவுண்ட் பால்ஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ப்ரெட்டோட ஓரங்களெல்லாம் கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டால் பொடியாக கிடச்சிரும். அதாவது பிரெட் கிராம்ஸாக கிடச்சிரும். அதை வந்து நம்ம பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணால் சரி. இந்த கிறிஸ்மஸும் நியூ இயரும் வந்ததுன்னா வந்துச்சு. இந்த யூடியூப்பை தொட்டால் போதும் இந்த கேக்கு ஸ்வீட்டே தான் வருது, இல்லை கேக்கே தான் ரெக்கமெண்ட் ஆகுது. ஆனால் அதை பார்த்து ஒரே ஸ்வீட் கிரேவிங்ஸாகவே தான் இருக்குது. அதனால் இன்னைக்கு இதையும் செஞ்சுட்டு கேக் செய்யறதுக்கு பேக்கிங் பவுடரும் இருக்குது, எசன்ஸும் இருக்குது. நீங்கள் அதையும் செஞ்சுட்டு இதையும் செஞ்சு சூப்பராக சாப்பிட்டு முடிக்க வேண்டியது தான். நிஷாந்த் குட்டிக்கு ஹேர் கட் பண்ண போகிறோம். மண்டேலேருந்து அந்த ஹாஃப் டே லீவ் முடியுது. மண்டேலேருந்து ஸ்கூல் போகணும். அதுக்காக ரெடி ஆகிறதுக்கு சார் போய் ஹேர் கட் பண்ண போயிருக்காரு. அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த 2 ரெசிபியும் ஒரு ரெண்டாக செய்ய முடியாது. நிஷாந்த் குட்டி வரக்குள்ள ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி முடிச்சிடலாம். நிஷாந்த் குட்டி வரக்குள்ள அவங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். லாக்டவுன் டைமில் நீங்களும் என்ன ரெசிபி ட்ரை பண்ணீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க. அப்புறம் என்னெல்லாம் ரெசிபி சொதப்பிருக்கு, எதெல்லாம் சக்ஸஸ் ஆயிருக்குன்னு சொல்லுங்க. இந்த மீஷோல வந்து 2 புல்லட் ஜார் அஃபோர்டபுள் ப்ரைஸ் இருந்துச்சா, சரி ரிவ்யூவும் நல்லா இருந்துச்சு. ஆர்டர் போட்டுக்கலாமே தான் ஆர்டர் போட்டுட்டேன். இன்னைக்கு கைக்கு கிடைச்சிருச்சு. கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி ஆர்டர் போட்டது இப்போ தான் வந்துருக்கு. எனக்கு 4 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால அவனுக்கு ராகி பால் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருக்கேன். நிஷாந்த் குட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 months கம்ப்ளீட் ஆனதுமே ராகி பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இவனுக்கு சரி 4 மாதம் முடிஞ்சல, உடம்பு ஊறவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகி பால் எடுத்து கொடுக்கலான்னு சொல்லி நேற்று தான் ஃபஸ்ட்டு தடவை ஊட்ட வச்சேன். நேற்று லைட்டாக 1 ஸ்பூன் மட்டும் ஊட்ட வச்சேன். இன்றைக்கும் லைட்டாக 1 ஸ்பூன் மட்டும் கொடுத்துட்டேன். இது ஒரே ஒரு பெரிய ஜார் மட்டும் தான் இருக்குது. சின்ன ஜாரோட மூடி காணும், எங்கே மிஸ் ஆயிடுச்சு. அதனால் இதில் போட்டால் ராகி சுத்தமாகவே அரைய மாட்டேங்குது. நிறைய குவான்டிட்டி போட்டு அரைச்சாருன்னா அரையும். இது 1 ஸ்பூன் ராகிக்கு இது செட் ஆக மாட்டேங்கிறதுனால மீஷோவில் வந்து 2 புல்லட் ஜார் ஆர்டர் போட்டிருந்தேன். ரிவ்யூ சூப்பராக தான் இருந்துச்சு. அதனால தான் வாங்கியிருக்கேன். சேர்ந்தம்மா உனக்கு ஒரு ஸ்வீட் செஞ்சு வைக்கலான்னு நினச்சினா அதுக்குள்ளே அரைக்கிறதுக்குள்ளே கரண்ட் போயிடுச்சு. நிஷாந்த் குட்டி ஹேர் கட் பண்ணிட்டு வரக்குள்ள செஞ்சிடலாம் தான் பார்த்தேன். ஆனால் கரெக்ட் டைமுக்கு பிரெட் எல்லாம் வெட்டி பொடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கரெக்டாக கரண்ட் போயிடுச்சு. வேற என்ன பண்ணுறது, அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். கரண்ட் வந்ததுக்கப்புறம் தான் அரைச்சி ரெடி பண்ணணும். அதுக்குள்ளே இந்த குட்டி பையனும் தூங்கி எழுந்திரிச்சிட்டான். ஆமா இல்லை அழகா நீங்க அச்சுமே இல்லை, நீங்க தூக்கம் வரலையா உங்களுக்கு? வரலையா? காலையில் இருந்துச்சு சாப்பாடு செய்யல. குட்டி பையனுக்கு கோல்டாக இருக்கா, சரி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து எதுவும் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரமாகவே ஒரு 9 மணி போல் சின்ன சின்ன வேலை இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு ஒரு 9 மணி வாக்கில் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைகளுக்கும் கோல்டு இருக்கும் போல் எல்லாரும் நிறைய கூட்டமாக இருந்துச்சு ஹாஸ்பிட்டலில். அதனால் வரக்கே 1 மணி போல் ஆயிடுச்சு. நேற்று வச்சு குழம்பு கொஞ்சம் மீன் இருந்துச்சு. அதை ஆளுக்கு 2 தோசை மட்டும் சுட்டு அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். சரி கொஞ்சம் நேரமாக வந்ததுக்கப்புறம் சமைச்சிக்கலான்னு பார்த்தா வரும்போதே மணி 2 மணி ஆயிடுச்சு. 2 மணிக்கு மேலே எங்கேயோ எனக்கு ஆயிருந்து அரிசி ஊற வச்சு சாப்பாடுலாம் செய்ய முடியாதுன்னு ரொம்ப சிம்பிளாக பசிக்கேற்ப ரவையை மட்டும் செஞ்சு சாப்பிட்டுருக்குறோம். கவர்மெண்ட்ல கொடுத்த மிக்ஸி தான் இருக்குது. அதுக்கு இந்த மிக்ஸி ஜார் செட் ஆகுதுன்னு பார்க்க சொல்லிட்டேன். சூப்பராக செட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக மிளகு போட்டு அரைச்சி பார்க்கலாம். கம்மியான குவான்டிட்டியில் அரைக்கலாம்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா தான் அரைச்சி கொடுத்துருக்கு. ஒரு பிரெட் பாக்கெட் ஃபுல்லாக போட்டதுக்கு இவ்வளோ தான் மாவு வந்துச்சு. பால் ஊற்றி பிசைஞ்சிருக்கிறேன். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சின்ன சின்ன பால்ஸாக உருட்டினதுக்கப்புறம் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5, 10, 15, 20, 25, 28 வந்திருக்கு. ஒரு பிரெட் பாக்கெட்டுக்கு 28 பால்ஸ் வந்திருக்கு.
நல்லா மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். சைட் பை சைட் சக்கரை தண்ணியும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. பாகு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிரெட் கிரம்ஸை பொரிச்சு குலோப் ஜாமுனா ஊருட்டி பாகுலையும் இது 2 hours கழிச்சு பார்க்கலாம் அது எப்படி வருதுன்னு. நம்ம செஞ்ச பிரெட் குலோப் ஜாமுன் ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. பாருங்கள் டெக்ஸ்சர் எந்த மாதிரி இருக்குன்னு. அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ ஜூஸியாக டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறாமல் நல்லா இருக்கு. உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறது. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.